Hello 10th standard students. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது chapter number 5 coordinate geometry. 10th standardல நம்மளுக்கு coordinate geometryல first exerciseல என்ன டீல் பண்றாங்க? Area of triangle, collinear, area of quadrilateral. இந்த மாதிரி மூணு டைப் ஆஃப் சம்ஸ் டீல் பண்றாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது area of triangle. எப்படி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நம்ம பார்க்க போறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம கிட்ட மூணு வெர்டிசஸ் கொடுத்திருப்பாங்க. 1, -1, -4, 6, -3, -5. ஸ்டெப் நம்பர் 1. இந்த மூணு பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் இது ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதான்னு பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சின்ன கிராஃப் வரைய போறேன். இது ரொம்ப அப்ராக்சிமேட்டா இருந்தா போதும், ரொம்ப எக்ஸாக்டா இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 1, 2, 3 எதுவுமே போடணும்லாம் அவசியம் கிடையாது. நீங்க போட்டாலும் தப்பு கிடையாது. 9th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பார்த்திருக்கோம் 1, -1 எங்க இருக்கலாம்? 1 இங்க இருக்கும், -1 கீழே இருக்கும். அப்போ 1, -1 இங்க இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதான் 1, -1. சும்மா அப்ராக்சிமேட்டா இருந்தா போதும், ரொம்ப எக்ஸாக்டா 1, 2, 3 போட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் -4, 6. -4 இந்த சைடுல இருக்கும், 6 ரொம்ப உயரத்துல இருக்கும். அப்போ சும்மா இங்க போறேன் நானு -4, 6. This is the second one. Third one -3, -5. இப்போ -3 இங்க இருக்கும், -5 இங்க கொஞ்சம் கீழே வரும். அப்போ இது -3, -5. மூணு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் லொகேட் பண்ணணும் நம்மளுடைய கோஆர்டினேட் ஆக்சிஸ்ல. This is your x axis and this is your y axis. 9th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பிளாட்டிங்ஸ் நல்லா கண்டுபிடிச்சிருப்பீங்க. பிளாட்டிங்ஸ் யூஸ் பண்ணி இந்த மூணு பாயிண்டை பிளாட் பண்ணிட்டோம். ஜாயின் பண்ணி பாருங்க இது ட்ரையாங்கிள் ஃபார்ம்ல வருதான்னு சொல்லிட்டு. அப்ப நான் இதை ஜாயின் பண்றேன், இதை ஜாயின் பண்றேன், இதை ஜாயின் பண்றேன். வாவ், இட் இஸ் a triangle. என்ன கேட்டிருக்காங்க உங்ககிட்ட? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னா ஆக்சுவலா இந்த இடம். இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. How to find this area? இந்த ஏரியா, இந்த ஷேட் பண்ண போர்ஷன் உடைய ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்ப ஏரியா கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். நீங்க ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்னா பாயிண்ட்ஸ் எடுக்கும்போது அவங்க எந்த ஆர்டர்ல கொடுத்திருந்தாலும் நீங்க ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல எடுக்கணும். வாட் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்? கிளாக் சுத்துறதுக்கு ஆப்போசிட். கிளாக் இந்த டைரக்ஷன்ல சுத்தும், இந்த டைரக்ஷன்ல போனீங்கன்னா this is called anti-clockwise direction. கிளாக்குக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நீங்க போகணும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல போனீங்கன்னா தான் ஆன்சர் உங்களுக்கு பிளஸ்ல வரும். நீங்க கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்துட்டீங்கன்னா ஆன்சர் மைனஸ்ல வந்துடும். அதனால தான் ஆல்வேஸ் யூஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட் எடுத்து போடலாம். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இது செகண்ட் பாயிண்ட், இத தேர்ட் பாயிண்ட் எடுத்து போடலாம். இத ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இத செகண்ட் பாயிண்ட், இத தேர்ட் பாயிண்ட் எடுத்து போடலாம். ஆனா டைரக்ஷன் தான் முக்கியம். நீங்க எப்படி எடுக்கிறீங்கன்னா இந்த டைரக்ஷன்ல தான் பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ரைட்? இப்போ क्वेश्चन நல்லா பாத்துங்க, டயகிராம் வரைஞ்சிடுங்க. டயகிராம் வரைஞ்சிட்டு ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் போட்டுருங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஆல்வேஸ் நம்ம 6th ஸ்டாண்டர்ட்ல சம்ஸ்ல படிச்சிருப்போம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னா half base into height. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னாலே half போடுவோம் மறக்காம, 1/2. அதே மாதிரி இந்த சம்லியோ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் இன்னொன்னு மறக்காம இந்த half போட்டுறணும். 1/2 போட்டுட்ட பிறகு நம்மளுடைய பாயிண்ட்ஸ் எடுத்து நீங்க எழுதணும். இந்த சம்முக்கு ஃபார்முலா தெரியலனாலும் பிரச்சனை கிடையாது. ஃபார்முலா வச்சும் போடலாம், ஃபார்முலாவே இல்லாமையும் ஆன்சர் கொண்டு வந்துடலாம். எப்படி போட்டீங்கனாலும் உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம்ல எதுவும் சொன்னாங்க ஃபுல் மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. எப்படி சார் டைரக்டா போறது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் இந்த பாயிண்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்க எந்த பாயிண்ட் எடுக்கலாம், ஆனா டைரக்ஷன் தான் முக்கியம். நான் இதை எடுத்தேன்னா அடுத்து இதுதான் எடுக்கணும், அங்க போயிடக்கூடாது. அப்படி போனா நான் கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆகிடும். இப்படிதான் வரணும். அப்போ நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும் பாருங்க. நான் எப்படி எழுதுறேன் நல்லா பாருங்க. -3, -5 இப்படி எழுதணும். இது எக்ஸ், இது y. இந்த டைரக்ஷன் இப்படி எழுத போறீங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க 1, -1. அது எப்படி எழுதுறோம் பாருங்க, பக்கத்திலே 1, -1 இப்படி எழுதிருக்கேன். தேர்ட் பாயிண்ட் பாருங்க -4, 6 எப்படி எழுதுறோம் பாருங்க,
-4 மேல 6 கீழே. அகெயின் 3 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. நாலாவதா ஒரு பாயிண்ட் எழுத போறோம். யாருன்னா ஸ்டார்ட் பண்ணுமே அதிலே எண்ட் பண்ணணும். அப்போ -3, -5 எடுத்தீங்கன்னா நீங்க ஃபினிஷ் பண்றது எதுல இருக்குன்னா -3, -5 இந்த டைரக்ஷன்ல முடிச்சிடணும். இவ்வளவுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா எழுதிட்டாலே பாதி சம் முடிச்சிட்டோமா. இதுக்கு அடுத்தது என்ன சார் செய்யணும்? ஒண்ணுமே கிடையாது. 1/2 அப்படியே போட்டுருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ரைட் ஹேண்ட் சைடு எல்லாத்தையுமே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எப்படி சார் கிராஸ் மல்டிப்ளை பண்றது பாருங்க. ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு 3 மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் சிம்பிளை மல்டிப்ளை பண்ணுங்க, அப்புறம் நம்பரை மல்டிப்ளை பண்ணுங்க. minus into minus is plus, 3 ones are 3, plus into plus is plus, 6 ones are 6, minus into minus is plus, 5 fours are 20. right hand side full multiply பண்ணிடுங்க. minus, this is very important, minus right hand side முடிச்சிட்டு minus symbol போட்டுட்டு left hand side multiply பண்ணணும். left hand side அது இந்த direction, left hand side in the direction. Minus into plus is minus, 5 ones are 5. Again minus into minus is plus, 1 fours are 4. Now left hand side multiply பண்ணிங்க இருக்கற. right முடிச்சிட்டா அப்ப left side போயிருக்கு. left hand side போயின்னு இருக்கற. அதுக்கு அடுத்து இந்த டைரக்ஷன்ல multiply பண்ணு. left hand side plus into minus is minus, 6 threes are 18. கரெக்ட்டா பாருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி இங்க வச்சிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்தாலே கூட உங்களுக்கு ஒரு மைனஸ் சிம்பல் வந்துரும். நெக்ஸ்ட் இஸ் 1/2 ஆட் பண்ணுவோம். 20 plus 6 26, 29. இது முடிஞ்சது. மைனஸ் இங்க பாருங்க ரெண்டும் மைனஸ் சிம்பல்ல இருக்குது உங்களுக்கு. அப்போ -18 -5 ஆட் பண்ணீங்கன்னா -23. அதுக்கப்புறமேட்டு +4. இப்போ 23 4 சிம்பிள் மாறி இருக்கிறனால சப்ட்ராக்ட் தான் பண்ணணும். எவன் பெரியவனும் அவன் சிம்பிள் -19. அதை கொண்டு வந்து இங்க எழுதுற -19. தென் 1/2 29 மைனஸ் மைனஸ் என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். +19. இப்போ 29 19 நம்ம ஆட் பண்ண போறோம். அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 1/2 into 9 plus 9 is 18, 1 carry, 2 plus 1 is 3, 48. Correct? இப்போ நம்ம 2 tables cancel பண்ண போறோம். 2 tables cancel பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வர போகுதுன்னா 24. Therefore your final answer will be 24 square units. ஏன்னா ஏரியா அப்படினாலே எப்போதும் ஸ்கொயர்ல தான் போடுவோம். இங்க சென்டிமீட்டர் மீட்டர்ஸ்லாம் எதுவுமே இல்லை நமக்கு. அதனால யூனிட்ஸ்ல போட்டுருக்கோம். அப்போ ஃபைனல் ஆன்சர் இஸ் 24 சென்டிமீட்டர். சாரி ஸ்கொயர் யூனிட்ஸ். சென்டிமீட்டர்ஸ்லாம் இருந்துன்னா போட்டுருக்கலாம், இல்லை நம்ம கிட்ட. அதனால ஸ்கொயர் யூனிட்ஸ். நெக்ஸ்ட் we are entering into area of the quadrilateral. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஏரியா ஆஃப் தி quadrilateral. Next we are entering into area of quadrilateral. How to find the area of the quadrilateral? குவாட்ரிலேட்டரலோட ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு 4 பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா குவாட்ரிலேட்டர்னா உங்களுக்கு 4 வெர்டிசஸ் இருக்கும். ட்ரையாங்கிளுக்கு 3 வெர்டிசஸ் தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ குவாட்ரிலேட்டர்ல 4 வெர்டிசஸ் கொடுப்பாங்க. எப்படி ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் சேஞ்ச் ஆகும்? சேம் மாடல். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நீங்க பிளாட் பண்ண போறீங்க. அகைன் 2,2 ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கும் உங்களுக்கு. 2,2 அதுக்கப்புறமேட்டு -9, -2 தேர்ட் குவாட்ரண்ட் இருக்கும். -9, -2 நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா -9, -2 -8, -4 இன்னும் இந்த பக்கம் வரும். -8, -4 இன்னும் தேர்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கும். 1, -3 1 இந்த பக்கம் இருக்கும். -3 இந்த பக்கம் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1, -3 4 பாயிண்ட்டை பிளாட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஜாயின் இட். குவாட்ரிலேட்டரல் ஷேப் வந்துருச்சா? இப்போ ஏரியா கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் we are going to find the area enclosed. இந்த சாக் பீஸ்ல ஷேப் பண்ணிருக்கோம் பாருங்க, அதான் ஆன்சரா வரப்போகுது உங்களுக்கு. how to find சேம் ப்ராசஸ். ட்ரையாங்கிள் என்ன பண்ணும்? ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். இங்கேயும் என்ன பண்ண போறோம்? அதே ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனா ஒரே ஆரோ இத ஞாபகம் வச்சுங்க. கிளாக்குக்கு ஆப்போசிட் சைடு. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதை எடுத்துக்கலாமா?
செகண்ட் பாயிண்ட் இது, தேர்ட் இது, ஃபோர்த் இது. இப்போ 4 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஏரியா கண்டுபிடிக்க போறேன். ட்ரையாங்கிளுக்கு போட்ட சேம் மாடல். ஏரியா ஆஃப் quadrilateral is equal to again 1/2, மீண்டும் 1/2, ட்ரையாங்கிளுக்கு போட்ட மாதிரி 1/2. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -8 -4, next 1 -3, next 2 2, next -9. 4 இருந்தா 4 வெர்டிசஸ் போட்டுட்ட பிறகு ட்ரையாங்கிள்ல 3 போட்டு திருப்பி எதை ஸ்டார்ட் பண்ணமோ அதே எண்ட் பண்ற மாதிரி இதுல என்ன செய்யணும்னா -8 -4. Start with the first point, go through all the vertices and again finish with the starting point. Next proceeding, same area of the triangle போட்டதே தான். right hand side minus left hand side. right hand side மல்டிப்ளை பண்ணுவோம் பாப்போம். minus into minus plus 8 3s are 24. Again plus into plus is plus, 1 2s are 2. Again minus into plus is minus, 2 2s are 4. Again minus into minus is plus, 4 9s are 36. right hand side full முடிஞ்சிருச்சு. minus left hand side start பண்ண போறோம். minus 4 into 1 is minus 4. minus 3 into 2 is minus 6. Again 2 into minus 9 is minus 18. அதுக்கப்புறம் minus 2 into minus is plus, 8 2s are 16. right hand side minus left hand side, left hand side, left hand side, left hand side, left hand side full இங்க வந்துரும், right hand side full இங்க வந்துரும். அதுக்கப்புறம் சாதா சிம்பிளிஃபிகேஷன் தான் நமக்கு. 24 plus 2 26, 26 plus 36 ஆட் பண்ணீங்கன்னா 2 62, 62ல 4 மைனஸ் பண்ணீங்கன்னா 58. ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்துரும். மைனஸ் இங்க பாத்தீங்கன்னா 3 பேருமே மைனஸ், அப்ப எல்லாரையும் ஆட் பண்ணணும். minus 4 minus 6 minus 10, minus 10 கூட minus 18 ஆட் பண்ணீங்கன்னா minus 28, minus 28 plus 16, minus 28 plus 16. வேற சிம்பிள் செப்பரேட் ஆயிடும். அப்ப 2 வரப்போகுது உங்களுக்கு. 2ல 1 போச்சுன்னா 1, எவன் பெரியவனோ அவன் சிம்பிள். அப்போ minus 12. next is 1/2, 58. இந்த மைனஸ் மைனஸும் சேர்ந்தா என்ன ஆயிடும் உங்களுக்கு? பிளஸ் ஆயிடும். பிளஸ் 12. இப்போ 1/2 இதை ஆட் பண்ண போறேன். 10 6 17 வரும். இதை கேன்சல் பண்ணீங்கன்னா your answer will be 35 square units. ஓகே, அப்போ ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரலுக்கு 4 வெர்டிசஸ் இருக்கும். 4 வாட்டி எழுதிட்டு 5வது வாட்டி எழுதணும். ரூல் இஸ் ஆல்வேஸ் டேக் இன் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். நெக்ஸ்ட் நம்ம கொலினியர் பார்க்க போறோம். now we are going to see collinear. 9th ஸ்டாண்டர்ட் நம்ம பார்த்திருப்போம் கொலினியர்னா என்னன்னு சொல்லிட்டு. if 3 points lie on a same straight line then it is called a collinear. எப்போ கொலினியர் வரும்? ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஒரு ட்ரையாங்கிளை நீங்க மேலே ஏறி பிரஸ் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு சம்சா மாதிரின்னு வச்சுங்க. ஒரு சம்சாவை நீங்க மேலே ஏறி அழுத்துறீங்க. அழுத்தி ரோடோட ஸ்மர்ச் பண்ணிடுறீங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த டாப் வெர்டெக்ஸ் கீழே வந்துடும். அப்போ ஒரு ட்ரையாங்கிளை நீங்க ஸ்குவாஷ் பண்றீங்க, ஜீரோ ஆக்குறீங்க, ஏரியாவே இல்லாம ஆயிடும். அப்போ இது ஃபுல்லா காலி ஆயிடும். அப்போ 3 பாயிண்ட்டுமே ஒரே லைனுக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரே லைனுக்கு வந்துச்சுன்னா அது பேர் தான் கொலினியர். அப்போ வெரி சிம்பிள். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஜீரோ ஆயிடுச்சுன்னா the given points are collinear. என்ன கேட்டிருக்காங்க? show that the points are collinear. இந்த 3 பாயிண்ட்ஸ் கொலினியரா இல்லைன்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா அதே ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் போட போறோம். ஆனா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளுக்கும் ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டருக்கும் டயகிராம் வரைஞ்சு போட்டோம். ஏன்னா ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் முக்கியம். ஆனா கொலினியருக்கு நம்ம அது போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கொலினியரா இல்லையா அப்படின்னு தான் காட்ட போறோம். show that the points are collinear தான் கேட்டிருக்காங்க. கொலினியரா எஸ் ஆர் நோ. அவங்க ஏரியாலாம் எதுவுமே கேட்கல. உங்ககிட்ட ஜஸ்ட் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் கேட்கல, சாரி, கொலினியரா என்னன்னு சொல்லிட்டு தான் கேட்டிருக்காங்க. Okay, we shall start. How to find whether the given points are collinear? We will start with area of
ட்ரையாங்கிள். அவ்வளோதான். ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ராக்ஷன் இருக்குது 3/2. ஃப்ராக்ஷனால உங்களுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கும் அப்படின்னா இதே சம்ம 3/2க்கு பதில் 3/2ஆல டிவைட் பண்ணனா வரும் உங்களுக்கு 1.5. இப்படி மாத்தி கூட நீங்க போடலாம். டெசிமல் போட்டாலும் தப்பு கிடையாது, ஃப்ராக்ஷன்ல போட்டு ஆன்சர் வந்தாலும் தப்பு கிடையாது. அதனால 3/2 உங்களுக்கு கஷ்டமா ஃபீல் பண்ணீங்கன்னா you can convert this as 3/2 is 1.5 minus 1.5 comma 3. How to start with this sum? Minus 1.5 3 இந்த ஆர்டர்ல எழுத போறேன். 6 minus 2 minus 3 4 again minus 1.5. எதுல ஸ்டார்ட் பண்ணமோ அதுல என்ன பண்ணிடணும், எண்ட் பண்ணிடணும். ஆஃப், ஏன்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்னாலே மறக்காம என்ன போட்டுடணும், ஆஃப். ஆஃப் இன்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடுல மல்டிப்ளை பண்ணலாமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1.5 இன்டு 2. இப்போ 1.5 இன்டு 2 போட்டீங்கன்னா 10 3 0ன்னு வரும். ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி போச்சுன்னா 0 போயிடும். அதனால தான் நான் வெறும் 3 மட்டும் போடுறேன். டெசிமல் போயிடுச்சு. 6 4s are 24. சிம்பிள் இல்ல, அப்போ பிளஸ் 24. பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் 3 3s are 9. ரைட் ஹேண்ட் சைடு ஃபுல்லா முடிச்சாச்சு. மைனஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இத இந்த பக்கம் போகும். 6 3s are 18. மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 2 3s are 6. இத மல்டிப்ளை பண்ண போறோம். 1.5 into 4. இங்க பாருங்க 1.5 into 4. 5 4s are 20. 2 carry. 4 1s are 4. 4 plus 2 is 6. ஒரு நம்பர் டெசிமல், அப்போ 0 கேன்சல் ஆயிடும் உங்களுக்கு. அப்போ வெறும் என்ன வரும்னா 6 வரும் போது உங்களுக்கு. சிம்பிள் பாத்துங்க, பிளஸ் இன்டு மைனஸ் இஸ் மைனஸ் 6. ஓகே, இப்போ சிம்பிள்ஸ் பார்த்தோம். மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது மைனஸ் விட்டுற போறீங்க. நெக்ஸ்ட் 1/2. What is 3 plus 24? 27. 27ல யாரை மைனஸ் பண்ண போறீங்க? 9 மைனஸ் பண்ண போறீங்க. அப்போ 17. 17ல 9 போச்சுன்னா என்ன வரப்போகுது உங்களுக்கு? 8. நெக்ஸ்ட் இந்த பக்கம் 18. அப்போ 18 மைனஸ் 6 6 என்ன ஆயிடும் உங்களுக்கு? கேன்சல் ஆயிடும். அப்போ மைனஸ் 18 அப்படியே தான் வந்துடும். So what is 18 minus 18? 0. 0 into anything is 0. 0 வந்துருச்சு. 0 தான் கண்டிஷன். நீங்க 0 வந்துருச்சுன்னா தைரியமா என்ன சொல்லலாம்னா therefore given points are collinear. Therefore given points are collinear னு டிக்ளேர் பண்ணலாம். Thank you.